எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், சட்டத்தை நம் கையில் எடுத்துக்கொள்ளலாமா? பாருங்களேன், ராஜயோகம் என்ன சொல்றதுன்னா, ஒரு ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. ஆனால் அது பிறப்பு இறப்பு சைக்கிளில் வந்து போகும். ஒரு உடலில் வந்து நடிக்கும், அது பாட்டு முடியும் போது அந்த உடலை விட்டுடும். அதை தான் நம்ம மரணம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த மரணம்ன்றது வந்து அந்த சரீரத்துக்கு தான். அதை அந்த சரீரத்தை புதைச்சிடுறீங்க, எரிச்சிடுறீங்க. இந்த ஆத்மாவானது இனி ஒரு சரீரத்துக்குள்ளே வருது. அப்படின்னா என்ன? அந்த உயிரை கொல்ல முடியாது. இது நம்ம ராஜயோகம் வந்தோன்னா கிளியர் கட்டாக நமக்கு புரியுது. எனக்கு இந்த தலைப்பை ஏன் எடுக்கணும் அப்படின்னு தோணிச்சுன்னா, இப்போது நம்மளை வந்து ஒரு கொசு கடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்மளை காயப்படுது. கொசு அடிக்கும்போது நமக்கு வலிக்குது. டப்பு நம்ம என்ன பண்ண அந்த கொசுவை அடிச்சிடறோம். கொசுவும் செத்துடுது. இப்போ நமக்கு என்னென்ன, அந்த உயிரை கொண்டுட்டோம் அப்படின்னு ஒரு தோணுதல் வருது. கரெக்டாக? நம்ம ஏன் கொண்டோம், அது நமக்கு கஷ்டம் கொடுத்துச்சு, நம்ம கொண்டுட்டோம். இதை நம்ம டிபேட் பண்ணலாம். இது பாவமா, தப்பா, புண்ணியமா, இல்லை அது மாதிரி நம்ம டிபேட் பண்ணலாம். நம்ம ராஜயோகம் தெரிஞ்ச உடனே என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த உயிரெல்லாம் கொல்லலை. அந்த கொசுக்குள்ளே இருந்த அந்த ஆத்மாவை வெளியே எடுத்துட்டோம். ஓகேவா? அதாவது அந்த உடலையும் உயிரையும் பிரிச்சிட்டோம். அப்போ அந்த உயிரையும் நம்ம வந்து இனி ஒரு உயிராக வரும், இனி ஒரு கொசுவாக பிற்காலத்தில் வரும். 4 நாள் 5 நாளுக்கு அப்புறம் வரும். இதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கடித்து ஒருத்தனுக்கு நோய் வர்றதை நிறுத்தியிருக்கோம். இந்த பர்டிகுலர் கொசுவை என் வீட்டில் 4 பேர் கடிக்காமல் இருக்கிறதுக்கு, இந்த ஊரில் 4 பேர் கடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த கதையை முடிச்சிட்டோம். இது வந்து இனி ஒரு பிரிவு எடுக்கிறது ஒரு வாரம் 10 நாள் ஆகும்னு வச்சுக்கலாம். அது வரைக்கும் அதனால் வேறு யாருக்கும் தொந்தரவு கிடையாது. இந்த வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். பரமாத்மா இது பாவமா புண்ணியமான்றதுல பரமாத்மா ரொம்ப டீப்பாக போகிறது கிடையாது. பரமாத்மா ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பசுமாடு முட்டி ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது பசுமாடுக்கு பாவமாக சேர்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது உலகத்திலேயே மக்கள் அதிகமாக இறக்குறது வந்து கொசு கடினால்தான். அப்போ கொசுக்களுக்கு பாவம் வருதா அப்படின்னா பரமாத்மா அந்த மாதிரி எங்கேயும் வானிலாம் சொன்னது கிடையாது. ஓகே, ஸோ அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். பரமாத்மா இது சொல்லியிருக்காரு. எது பெரிய பாவம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, பொய் சொல்கிறது கூட பெரிய பாவம் கிடையாது. ஆனால் காமம், கோபம் இல்லையா, அதிலெல்லாம் ஈடுபடுறது மகா பாவம்னு பரமாத்மா சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா எது? விகாரங்களை ஜெயிக்கிறது. காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை. நம்ம சப்ஜெக்டே வரும் கொலை. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 60 65 வயசு பெரியவர்னு வச்சுக்கோங்க, உடல் நோயிலால் கஷ்டப்படுறாரு. தலையிலேருந்து கால் வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஏன் அனுபவிக்கணும், அவர் கிளம்பி போட்டோம் அதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாம் ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக தான் பேசுகிறேன். ஓகேவா? நம்ம ஒரு மருந்தை கொடுத்து அவரை கொண்டு வர்றோம்னு வச்சுக்காங்க. நமக்கு ராஜயோகம் என்ன தெரியும்? உயிருக்கு சாவு கிடையாது. இனி ஒரு உடல் எடுத்து வரும். இனி ஒரு உடல்ன்றது ஒரு அம்மாவோட கருவில் வரும், குழந்தையாக பிறக்கும். குழந்தைய பிறந்தா ஒரு நல்ல வீட்டில் பிறந்ததுன்னா அவங்க அப்பா அம்மா நல்லா பார்த்துப்பாங்க. பிறக்கிற குழந்தைக்கே வந்து சுகரு, ப்ரெஷர்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நல்லா வாழ்ந்துடும். இப்படி கஷ்டப்படுறதுக்கு அது பண்ணிடலாம்ல அப்படின்னு ஒரு எண்ணம் வருது, பண்ணலாம் தோணிச்சுன்னா. அதே மாதிரி ஒரு நபர் நிறைய பேர் கொலை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எத்தனை கொலை பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது. நம்ம நினைக்கிறோம் இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளே அவரை கொண்டு வர்றோம்னு வச்சுக்கோங்க. அதனால் அவர் வந்து ஒரு 10 கொலை பண்ண மாட்டார் அப்படின்னு பண்ணால், நம்மளை பொறுத்தவரைக்குன்னா அவரோட உடலையும் அவர் உயிரையும் பிரிச்சிட்டோம் இப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் சரியா? சட்டத்தை நம்மளே கையில் எடுத்துக்கிறது கரெக்டா? இந்த விஷயத்தில் ராஜயோகத்தில் பரமாத்மா ரொம்ப கிளியர் கட்டாக சொல்கிறாரு, சட்டத்தை நம் கையில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். நீங்கள் யார் இதை எடுக்கிறதுக்கு அப்படின்றார். அப்போது நம்ம புரிதல் என்னென்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ராமா ஸ்கிரிப்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ட்ராமா ஸ்கிரிப்டை நடிக்கணும். ஓகேவா? இந்த ஊரில் ஒரு சட்டம்னு ஒன்று இருக்குது, இபிகோன்னு ஒன்று இருக்குது. இந்தியாவில்னா இந்தியன் பீனல் கோடுன்னு ஒன்று இருக்குது. அது பார்த்துக்கும். யாராவது ஒருத்தர் தவறு செய்தால் சட்டப்படி தண்டனை கொடுக்கறது அது பார்த்துக்கும். பரவாயில்ல. கருணை கொலைக்கே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன வயசானவர் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னா, அது கஷ்டப்படுறத பார்க்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அதை கொன்னுடுங்கன்னு சொன்னால் டாக்டரால் கூட பண்ண முடியாது. டாக்டரும் பண்ண மாட்டார். நீங்கள் கோர்ட்டுக்கு தான் போகணும். அந்த கோர்ட்டு உடனே எடுத்துக்கோ, போய் அவர் கொண்டுடு, ஏதாவது மருந்து கொடுத்துக்கலாம், அவங்களும் உடனே எல்லாம் ஒத்துக்கிறது. அவங்களும் தள்ளி போட்டுக்கிட்டே தான் வருவாங்க. உங்களுக்கு போதும் ஆகிடும். ஏன்னா
ஒரு உயிர் இந்த பூமிக்கு வருதுன்னா அந்த உயிர் இயற்கையாக தான் அந்த உடலை விட்டுட்டு போகணுமே தவிர அந்த உயிருக்கு வந்து கொல்றதுக்கு வந்து சட்டத்தில் கூட சட்டமே அதோட முடிவு எடுக்க முடியாது, அதோட கரெக்டும் கிடையாது. அதனால தான் சட்டம் கூட தள்ளி போட்டே வரும். அதுக்குடையில் 1 வருஷம் 2 வருஷம் கூட இயற்கையாக செத்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த என்கவுண்டர் ஒருத்தர் 10 கொலை 20 கொலை பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அவரை சுட்டு தள்ளுறதுக்கு கூட ரொம்ப யோசிச்சு தான் போலீஸ்க்கு அந்த பர்மிஷன் கொடுக்குறாங்க. சரி நீங்கள் என்கவுண்டர் பண்ணலாம். அங்கேயும் என்கவுண்டர் பண்ண சொல்கிறதோட காரணம் என்ன? இந்த நபர் கொலை பண்ணுறாருல அவர்னால சாதாரண மக்கள் நிறைய பேர் சாகுறாங்கல்ல, அது நடக்கக்கூடாதுன்றதுனால தான் அவரை கொல்லவே செய்கிறாங்க. தூக்கு கூட பாருங்களேன் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கறது இல்லை. சின்ன கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு இப்படியெல்லாம் போகுது. இதுக்கப்புறம் வந்து பிரசிடென்ட் கிட்ட வந்து கருணை மனு அப்படிலாம் போட்டுட்டு செக் பண்ணுறாங்க. இப்படி தான் கடைசி அந்த தூக்கு தண்டனையும் கொடுக்குறாங்க. கரெக்டா? ஸோ சட்டத்தை நம்ம கையில் எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னு இறங்கிட்டீங்க, நீங்கள் நியாயம் தர்மம் பார்க்குறீங்க, அவர் தப்பன்ட்டார் இவர் தப்பன்ட்டார் அப்படி புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அந்த தண்டனை கொடுக்குறீங்க. இதே மாதிரி எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யார் பண்ணுறது கரெக்டு? யார் எங்கே நிறுத்துவாங்க? யாருக்கு என்னென்ன இது கண்டிஷன் எப்படி பண்ணுவாங்க, எப்படி முடிவு பண்ணுவாங்க? இதை நம்ம செக் பண்ணோம்ல. அதனால் நீங்கள் ராஜீவ்காந்தி புரிஞ்சுக்கிட்டா கூட ராஜீவ்காந்தி என்ன சொல்கிறது, உயிருக்கு அழிவு இல்லை. அப்போ நம்ம உதவி பண்ணுறோம், அதாவது தனிநபருக்கு உதவி பண்ணுறோம். ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அதனால் அவர் அனுப்பி வைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். இதுக்கும் உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது கொல்றதுக்கு. அது மாதிரி ஒருத்தர் சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணுறாரு, கஷ்டம் கொடுத்துறாரு, அதனால கொல்றதுக்கும் அதுவும் உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அதுக்கு தான் லா ஆஃப் தி லேண்டுன்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து ஈபிகோ ஈஸ்வரன் பீனல் கோடுன்னு ஒன்று இருக்குது. பாவம் புண்ணியன்னு கணக்கு இருக்குது. அது ட்ராமா அவனை வச்சு செய்யும், செய்கிற மாதிரி செய்யும், வச்சு செஞ்சிடும். ஓகே, அது நீங்கள் நினைக்கிற ஸ்பீடில் நடக்காது, அது நடக்கிற ஸ்பீடில் நடக்கும். சரியா? அதனால யாருமே ராஜயோகிகளும் இல்லை, யாருமே சட்டத்தை தன் கையில் எடுக்கவே கூடாது. யாருக்கும் அந்த ரைட்ஸே கிடையாது. பாருங்களேன், இப்போது எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாமே காலமானாங்க. அவங்க காலமாகிற அன்னைக்கு நான் யோகா பண்ணேன். ஒன்று பரமாத்மாவுக்கு இவங்க இப்படி கஷ்டப்படுறதுக்கு பதிலாக அவங்கள கூப்பிட்டுக்கோ அப்படின்னு கனெக்ட் பண்ணுறேன். எங்கள் அம்மா ஆத்மாக்கிட்டையும் சரி எங்கள் அப்பா ஆத்மாக்கிட்டையும் நான் சொல்கிறேன், இந்த உடலிலிருந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலாக நீங்கள் கிளம்பிடுங்க, இனி ஒரு பிறவி கிடைக்கும், அந்த பிறவியில் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, அதனால் கிளம்பிடுங்கன்னு. இது ஏன் நான் பண்ணுறேன் அப்படின்னா, என் சொந்த அப்பா அம்மா என்னை பெற்றவர்கள். அது என் தம்பிகிட்ட பர்மிஷன் கேட்டு எங்கள் அக்காக்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்கல, என் அப்பா என் அம்மா, அதனால் நான் கனெக்ட் பண்ணுறேன், கேட்டேன். அந்த ஆத்மாவும் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க டைமும் முடிஞ்சிச்சு, எல்லாமே கரெக்டாக செட் ஆகிடுச்சு, போயிட்டாங்க. இதே மாதிரி யோகா வந்து சில ஆத்மாக்கள் அவங்க அம்மாக்கோ அப்பாக்கோ பண்ண சொல்கிறாங்க. அப்போ நான் அது பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்க கர்ம கணக்கு வேறு. ஓகேவா? ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில் இருக்கதே எதுக்குன்னா ஒவ்வொருத்தரோட கர்ம கணக்கை முடிக்கிறதுக்கு. பாருங்களேன், எனக்கு வந்து கர்ம கணக்கு யாருந்து எங்கள் அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் நண்பர்கள் சமுதாயம் எல்லார்கிட்டையும் இருக்குது. அதை நான் முடிச்சுட்டு போனோம். கரெக்டாக? அதே மாதிரி அந்த ஆத்மா வந்து நடிக்கிறவங்களும் நடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம யார் இந்த ஆத்மா அப்படியே கடப்பி விட்டுட்டு பாக்கி இருக்க கர்ம கணக்கை முடிக்காமல் வைக்கிறதுக்கு? இவங்க எப்படியும் சட்டம் எடுத்து தான் ஆகணும். ட்ராமா அப்படி தானே. அப்போ இவங்ககிட்ட இருக்க கணக்கு வழக்கை முடிக்கிறது எப்படி வந்து பண்ணுவாங்க? நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிடுறோம் அந்த சுச்சுவேஷன். அதனால தான் சொல்கிறோம், இந்த கருணை கொலையோ ஒரிஜினல் கொலையோ நீங்கள் நானும் பண்ணுறதுக்கு சட்டத்தை கையில் எடுத்துக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறதோடைய முக்கியமான காரணம் இதுதான். ஓகே, இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் சட்டத்தை கையில் எடுக்கிறத பற்றி உங்கள் பார்வை என்ன? சில இடங்களில் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கருணை கொலை மாதிரி எடுக்கலாம், நம்மளே கூட எடுக்கலாம், யாரும் கேட்க வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சிக்கிறீங்களா? இல்லை, ஸ்ட்ரிக்டாக பரமாத்மாவே சொல்லியிருக்கிறார். சட்டமாக தான் சொல்கிறேன். சட்டம் வந்து என்ன சொல்றதுன்னா, தனி மனிதர்களுக்கு வந்து சட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. இதுதான் கரெக்ட். இல்லைன்னா சமுதாயம் வந்து கேயோஸ் ஆகிடும். கேயோஸ்னா என்ன, பெரிய குழப்பம் ஏற்பட்டுரும். எல்லாரும் அவங்கவுங்க விஷயத்துக்கு நினச்சதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு கவர்னன்ஸ் இல்லாமல் போய்டும். அது பெரிய பிரச்சனையில் போய் முடியும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.